வெல்கம் பேக் டு விஐபி காஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 6 மிஷன் கிளியர்ட். オープン பண்ணா இச்சிராக்கு ராமன் கடையை தான் காட்டுறாங்க. நருட்டோ அந்த கடையை பார்த்துட்டு, ஆஹா, இச்சிராக்கு ராமன் கொஞ்சம் கூட மாறவே இல்லையே, இந்த அரோமையா வாசனைய மூக்க தொலைப்பா இங்கதான் இருப்பேன்னு. சாக்குராவும் கூட இல்லையா? இருக்கா சின்சே, நீங்களா? அடையங்க வந்த உடனே சாக்குராவை பத்தி கேக்குறீங்க. நீங்க ட்ரீட் வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சாக்குராவையும் கூட்டு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் சாக்குராவை காட்டுறாங்க. அவ ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. நருட்டோ கூட ராமன் சாப்பிட்டுக்கலாமான்னு யோசிப்பா. அதுக்கப்புறம் காராவையும் டேடராவும் காட்டுறாங்க. போன எபிசோட்ல டேடரா சீத்ரின்னு ஒரு களிமண்ணை உருவாக்கி அப்படியே வில்லேஜ்ல போட்டு வெடிக்க வச்சிருப்பான்ல. வில்லேஜ் அவ்வளவுதான் போச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல, காரா மண்ணை வச்சு தடுத்துட்டான். மண்ணை அப்படியே ஒரு பெரிய பவுல் மாதிரி ஆக்கி தடுத்துருப்பான். பாக்கில இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல காரா எப்படி பண்ணுவான்னு. பின்ன இப்பதான் அவன் காசிக்காக வாச்சே. இந்த பக்கம் காராக்கு மூச்சு வாங்கும். அப்போன்னு பார்த்து டேடரா காரா பக்கத்துல ஒரு பறவை விட்டுருவான். பறவையை விட்டா என்ன நடக்கும்? வெடிஞ்சிடும். வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் காராக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயத்துல பாப்பாங்க. நல்ல வேலை காரா கொன்னு அவளை அதுக்குள்ள மண்ணை வச்சு தடுத்துருப்பான். காராக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வில்லேஜஸ்க்கு எல்லாம் நிம்மதியே வரும். ஒண்ணுமே இல்லைன்னா ஆபத்து எதுவுமே இல்ல. காராவோட அல்டிமேட் டிஃபென்ஸ் யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியாது. அப்போ ஒரு சினோபி வந்து அட்டாக் பண்றதுக்கு எல்லாம் தயாரா இருக்காங்க. சரி, ஓகே, எல்லாம் தாக்க தயாரா இருங்க. நான் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க தாக்கணும். இந்த பக்கம் டேடராவை சுத்தி வில்லம்ப வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பாங்க. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அனுப்பி விட்ட பாம்பும் பக்கத்துல இருந்தோம். நீ ரொம்ப வேகமாவே மண்ணை வச்சு உன்னை காப்பாத்திக்கிட்ட அப்படின்னு காராவோட முட்டையை பாப்பான். காராவோட முட்டைனா அந்த மண்ணு முட்டை இருக்குல்ல, அந்த மண்ணு முட்டைக்குள்ள இருந்து காரா இருக்கான். அதை சொல்றேன். இந்த பக்கம் உள்ள நம்ம ஆளுக்கு மூச்சு வாங்கும். பின்ன வில்லேஜையும் காப்பாத்தணும், இவனையும் காப்பாத்திக்கணும். இவனுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அப்ப காராவோட முட்டையில ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா மண் இருக்குமா? அதை பார்த்துட்டு டேடரா ஏதோ ஒண்ணு வில்லங்கத்தனமா யோசிச்சுட்டான். காராவை மூச்சு வாங்கிட்டே இருக்கும்போது என்னன்னு தெரியல, காராவோட முட்டைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு விழுந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ள இருந்து டேடராவோட ஸ்பைடர்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பைடர் எப்படி காராவோட டிஃபென்ஸ்குள்ள போச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து தெளிவா சொல்லுவான். அதாவது அந்த பூச்சிலாம் எப்படி உள்ள போச்சுன்னா, காரா வந்து டேடராவோட லெஃப்ட் ஆர்ம் வந்து கிரஷ் பண்ணிருப்பான்ல, அதான் லெஃப்ட் கையை வந்து நசுக்கிருப்பானே. அப்ப டேடரா என்ன பண்ணிருப்பான், அவன் கையில இருக்கிற வாயை வச்சு ஒரு சில பூச்சி எல்லாம் அந்த மண்ணுக்குள்ள அமுச்சு விட்டான். அதான் களிமண் பூச்சி. அந்த பூச்சிங்கெல்லாம் நல்ல நேரமா பார்த்து காராவோட டிஃபென்ஸ்குள்ள மண்ணோட மண்ணா இருந்ததால ஈஸியா உள்ள பூந்துருச்சு. இதுதான் டேடரா ஆரம்பத்துல இருந்து யோசிச்சுட்டு இருந்தானா. காரா அதை பார்த்து ஸ்தம்பிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் டேடரா அந்த பூச்சியை வச்சு இந்த முட்டைக்குள்ளே வெடிக்க வச்சிருவான். மண்ணெல்லாம் அடி வாங்கி அப்படியே மேல வந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஆளுக்கு என்ன ஆக போதோன்னு தெரியல. அதுக்கப்புறம் டென்ச்சியை காட்டுறாங்க. இதோ இங்க இருக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜ் ராமன். நான் இப்போ உண்மையிலே உச்சிராக்கு ராமன் சாப்பிட போறேன். நான் ட்ரைனிங்ல இருக்கும்போது நான் இதை எத்தனை வாட்டி திரும்ப சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். டென்ச்சியும் ஆறதுக்குள்ள சாப்பிட்டு. ஆமால, ரொம்ப நன்றி. இருக்கா நருட்டோவே பாத்துட்டு இருப்பாரு. நருட்டோ சின்ன வயசுல நிஞ்சா பண்ணி கேட்டிருப்பான்ல, அதை நினைச்சு பாப்பாரு. அதுக்கப்புறம் நருட்டோ ஹெட் பேண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கா நருட்டோக்கு ட்ரீட் வச்சிருப்பாரு. அப்ப நம்ம ஆளு நான் நல்லா வளர்ந்துட்டேன், இந்த பேண்ட் இருக்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு நல்லா பேசிருப்பான்ல, அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இப்ப நீ நல்லா வளர்ந்துட்ட நருட்டோ அப்படின்னு நினைச்சுப்பாரு. ஐயோ, என்ன சுவ, என்ன டெஸ்ட் ராமன்னா ராமன் தாப்பா அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கல. நருட்டோ, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு பாத்துருக்கோம். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் ராமன் சாப்பிட்ட உடனே குறை சொல்றியா அப்படின்னு கையை முறுக்கிட்டு வருவாரு. நருட்டோவா, இல்ல நான் ராமனை ஒண்ணு சொல்லல. இச்சிராக்கு ராமன்ல ஒரு குறையும் இல்ல. எனக்கு என்ன இடிக்குதுன்னா, அடுத்த வாட்டி இருக்கா சின்ஸ் எனக்கு ட்ரீட் கொடுத்தா நான் சுனினானதுக்கான ட்ரீட்டா தான் அது இருக்கணும் அப்படின்னு முன்னாடி யோசிச்சேன். என் கூட படிச்சவங்க எல்லாரும் என்ன தவிர வேற எல்லாரும் சுனின் ஆயிட்டாங்க. ஆனா நான் மட்டும் இன்னும் கெனினாவே இருக்கேன். என்ன பண்றது அப்படின்னு நருட்டோ சோகமா இருப்பானா. இருக்காவும், நீ கெனின் சுனினை பத்தி எல்லாம் கவலைப்படாத நருட்டோ. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் ஜெரே அவனுக்கு தனிப்பட்ட முறையில ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. நருட்டோவும் எனக்கு தெரியும், ஆனா அந்த பெருசு இந்த ஓவரா தான் ரொம்ப கடுப்பேத்துறாரு. நீங்க கொடுத்த இந்த அற்புதமான பேண்ட் இருக்குல்ல, பெருசு ட்ரைனிங் கொடுத்து இந்த பேண்ட்ல இருக்கிற துணி எல்லாம் கிழிஞ்சு போச்சு. அதனால அந்த பேண்டுக்கு பின்னாடி இருக்கிற துணியை மட்டும் தனியா அப்படியே கிழிச்சு ஒரு புது துணியோட பேண்டை செட் பண்ணிட்டோம். இப்ப நான் அதை தான் போட்டுட்டு இருக்கேன். சரி, ஓகே, அதுதானே அப்படி சொல்லிட்டு விட்டா இன்னும் பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து என்னோட பழைய துணியே பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த துணி எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் இந்த புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. என்னதான் உனக்கு அவ்வளவு டேமேஜ் வந்தாலும் இப்ப நீ நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டல, அதை நினைச்சு சந்தோஷப்படு நருட்டோ. ஆமா, நான் இப்ப உக்காகைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. கேட்க நல்லா இருக்கே. இப்ப நீ ரொம்ப கான்பிடென்ட் ஆயிட்ட. ஆமா, நான் காராவை பத்தி கேள்விப்பட்டேன். காரா இப்ப ஹிடன் சாண்டோட காசிக்காகவா இருக்காவும்? ஓ ஆமா, அந்த பையன் ரொம்ப ஸ்பெஷலானவன். நருட்டோவும் ஸ்பெஷல்னு சொல்றீங்களே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவன் ஸ்பெஷல்ன்றதால ஈஸியா காசிக்காக ஆயிட்டான்னு சொல்ல வரீங்களா? ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நான் அடிச்சு சொல்லுவேன், அவன் காசிக்காக ஆகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். மத்தவங்க எல்லாரும் அவனை புரிஞ்சுக்க வைக்க அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ரொம்ப அப்படிலாம் அவன் கஷ்டப்பட்டதாலதான் இப்ப ஒரு காசிக்காக மாறி இருக்கான். அதுக்கப்புறம் காராவோட முட்டையை காட்டுறாங்க. அதுல இருந்து மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? காராக்கு என்னமோ ஒண்ணு ஆச்சு. அதுக்கப்புறம் ஒகாகே ஆபீஸ்ல சுனேடா காட்டுறாங்க. அவங்க இப்ப டீம் ககாஷிக்காக என்ன மிஷின் எடுக்கலாம்னு பாத்துட்டு இருப்பாங்க. நருட்டோ சாக்குரா 2 வருஷமா ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. 2 பேருமே
சரியா மிஷின் கூட போல. அவங்க ட்ரைனிங்க நிரூபிச்சு காட்டுற மாதிரி கெத்தான மிஷின் அவங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த மிஷின் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு விஐபியை லேண்ட் ஆஃப் பாடிஸ்ல எஸ்கார்ட் பண்ணணும். இது ஒரு பி ரேங்க் மிஷின். ஆனா சுசனோ நருட்டோ இத்தனை நாளா மிஷினே போடல. ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் மிஷினை ஸ்டார்ட் பண்ண போறான். கொஞ்சம் ஈஸியா தான் கொடுப்போம். இதோ இந்த மிஷின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுனேடோ உருப்பாளா. சுனேடோ மிஷினை படிச்சு பார்த்தா நாய வாக்கிங் கூட்டு போற மிஷின். இது ஒரு டி ரேங்க் மிஷின். சாக்குரா ஒரு சுனின். நான் கண்டிப்பா சொல்லுவேன் நருட்டோ இப்ப பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கான். இந்த மாதிரி மிஷினுக்குலாம் நம்ம அவங்களை சென்ட் பண்ண கூடாது அப்படின்னு சுனேடோ ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுவா. ஆனா இப்ப சுசனுக்கு என்ன கவலைனா நருட்டோக்குள்ள இப்ப அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் இருக்கு. அந்த ஃபாக்ஸ பத்தி இப்ப ஒரு பெரிய பஞ்சாயத்து இங்க ஓடிட்டு இருக்கு. அதான் அக்கட்சுகி. நருட்டோவை வில்லேஜ் விட்டு வெளியே அமிச்சா நருட்டோக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கும். அது நினைக்கவே இல்ல. ஆனா நீ என்ன யூஸ் பண்ண வச்சுட்ட. நீ என் கையை நசுக்கும் போது இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டா, நான் ஒரு C3 உருவாக்கி வில்லேஜ் மேல போட்டு வெடிக்க வச்சேன்ல, அது வெறும் உன்னோட கவனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணதான். நீ அந்த வில்லேஜ மண்ணை வச்சு காப்பாத்துவ. அதுதான் கேப்னு சொல்லிட்டு உன் மூஞ்சில நான் ஒரு பறவையை விடுவேன். அதுல இருந்து நீ தப்பிக்க ஒரு சாண்ட் ஆர்மரை உருவாக்குவ. அந்த நேரம் பார்த்து என் பூச்சி எல்லாம் உன் மண்ணுக்குள்ள விட்டு வெடிக்க வச்சுட்டேன் டுமீல். இப்படி எல்லாம் அவன் வில்லங்கத்தனமா பேசிட்டு இருப்பானா. காராவை பார்த்தா அவன் அல்டிமேட் டிஃபென்ஸ் மொத்தமா போச்சு. கொஞ்சம் நஞ்சம் மண்ணு இருக்கிறதுல அப்படியே ஏர்ல பறப்பான். மூஞ்ச எல்லாத்தையும் பார்த்தா பயங்கர டேமேஜ். டேடராவும் அதுக்கப்புறம் காரா வெடுக்க அப்படியே போவான். அப்போன்னு பார்த்து காரா கண்ண திறப்பான். அதை பார்த்து ஸ்தம்பிச்சு டேடராவும் திரும்ப பேக் அடிச்சிருவானா. இப்ப காராவை பார்த்தா டேடராவை அட்டாக் பண்ண மாட்டான். வில்லேஜை காப்பாத்த யூஸ் பண்ணானே ஒரு மண்ணு இல்ல பெரிய மண்ணு. வில்லேஜை சுத்தி பெருசா இருக்கு. இப்ப மட்டும் காரா மயங்கி விழுந்து அந்த மண்ணெல்லாம் வில்லேஜ்ல போச்சுன்னா, அந்த மண்ணெல்லாம் வில்லேஜ்ல இறங்குச்சுன்னா, மேல இருந்து கீழே விழுற ஃபோர்ஸ்ல வில்லேஜ் லைட்டா காலி. அதனால காரா இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு மேல பறந்துட்டு இருக்க எல்லா மணியும் வில்லேஜுக்கு வெளியே போடணும். காரா தான் இப்போ ஒரு காசுக்காக வேச்சு அவன் மக்களுக்காக என்னென்ன பண்றான் பாருங்க. இந்த பக்கம் பாக்கியும் காசுக்காக நம்ம எப்படியாவது பாதுகாத்தாகணும். எல்லாரும் அட்டாக் பண்ண ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் டேடராவை நோக்கி வில்லம்பா விடுவாங்க. அத்தனை வில்லம்பு வந்தாலும் அதுல இருந்து அவன் அசால்ட்டா தப்பிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வில்லம்பு விட்டவனுங்க பேப்பர் பாம் வில்லம்பா விடுவானுங்க. அந்த வில்லம்பாலாம் வெடிக்கிறத பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம். பின்ன இவனு தானே எல்லாத்தையும் வெடிக்க வைப்பான். அதனாலதான் சார் கொஞ்சம் இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. நான் சசோரியை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க கூடாது, இல்லனா என் மேல செம்ம காண்டாயிருவான். சசோரியும் டேடராக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பானா. இப்படியே என்ன வெயிட் பண்ண வைக்க போறியா டேடரான்னு சொல்லிட்டு கடுப்புல இருப்பான். காராவும் எப்படியோ தட்டு மாதிரி எப்படியோ அந்த மண்ணை வில்லேஜுக்கு வெளியே போட்டுருவான். போட்டதுக்கு அப்புறம் அப்படியே மயங்கி கீழே விழுவான். அதுக்கப்புறம் இருக்காவ பார்த்தா, நீ இன்னும் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும் நருட்டோ. ஆமா எனக்கு தெரியும். ஆனா காரா இப்போ ஒரு காசுக்காகவா இருக்கான். ஆனா நான் இன்னும் கெனினாவே தானே இருக்கேன். ஆனா நீ மாஸ்டர் ஜிரையாவோட ட்ரைனிங் பண்ணிருக்க. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் கேள்விப்பட்டேன் நீயும் சாக்குரும் கக்காஷி கிட்ட இருந்து 2 பில்லும் வாங்கிட்டீங்களாமே. ஆமா நான் நினைச்சதை விட கொஞ்சம் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் உங்களோட ஸ்ட்ராங்கா இருக்கேன் இருக்கா சென்சே அப்படின்னு இருக்காவ நருட்டோ கிண்டல் பண்ணுவான். என்ன பேசுற நருட்டோ, ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கலாம். இனி என்னோட சத்தியம் வந்தனாவும் இருக்கலாம். நாளையில இருந்து நீ டீம் கக்காஷில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போற. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் லக். ஆமா அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஃபியூச்சர் ஒக்காகே. நான் கண்டிப்பா காரா கிட்ட தோக்க மாட்டேன். நானும் ஒரு பிகம் ஒக்காகேவா ஆவேன். அதுக்கப்புறம் காராவை பார்த்தா அப்படியே வில்லேஜ்ல ஜொயின்னு கீழே விழுவான். அதுக்கப்புறம் டேடரா பறந்து காராவை புடிச்சிருவான். நான் நினைச்சதோட நீ ரொம்ப கஷ்டமா தான் இருந்த. ஆனா நான் உன்னை கொல்ற இன்டென்ஷன்ல இல்ல. ஒரு வழியா மிஷின் முடிஞ்சது. காராவை பார்த்தா சிக்கி சின்ன பின்னமா இருப்பான். டேடராவும் அதுக்கப்புறம் காராவை கடத்திட்டு அப்படியே பறப்பானா. காங்கோரோவும் காரான்னு கத்துறதோட அடுத்த எபிசோட நாளைக்கு பார்க்கலாம்.